कृष्णाय परमात्मने नमः। ஸ்ரீமத் பகவத்கீதை 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம். இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை இப்ப படித்துக் கொண்டிருக்கோம். கடைசியா நம்ம பார்த்தது அர்ஜுனன் இந்த போருக்கு ஒரு நிமித்தமாக இருந்து இந்த போரை செய்தால் போதுமானது அப்படிங்கிற விஷயத்த பகவான் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். நிமித்த மாத்திரம் பவ அப்படின்னு சொன்னார். 32வது ஸ்லோகம் 33வது ஸ்லோகம் கடைசியா நம்ம பார்த்திருந்தோம். தஸ்மாத்வ முத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்க்ஷ்வராஜ்யம் சம்ருத்தம் மயை வைத்தே நிகிதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம படித்துக் கொண்டிருந்தோம். நிமித்த மாத்திரம் அப்படிங்கிற விஷயத்திற்கான ஒரு நீண்ட விளக்கத்தை நாம சிந்தனை பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. அதன்படி நாம என்ன புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னா, நிமித்தம் அப்படின்னு சொல்றது கருவி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் கருவியை போல இரு, பகவானுடைய கரங்களில் ஒரு கருவியை போல இரு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்குன்னு இருக்கக்கூடிய சிந்தனா சக்தி, நான் ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்றோம், ஸ்வசிந்தனைகள், இதெல்லாம் என்ன ஆறுது அப்படிங்கிற விஷயத்தை தான் போன சத்சங்கத்துல நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். ஒரு கருவி அப்படின்னா அதை வெறும் கருவியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நிறைய குறைபாடுகள் இருக்கு. கருவிக்கு பாவ புண்ணியங்களை சுமத்த முடியாது. கருவிக்கு தர்மசாஸ்திரம் தேவையே கிடையாது. அப்ப கருவிக்கு எதுக்கு இத்தனை உபதேசங்கள்? இப்ப கருவி எப்படி சிந்திக்கும்? நான் சிந்திக்கிறேனே, நான் எப்படி நிமித்த மாத்திரமா இருக்க முடியும் அப்படின்னா அதுக்குதான் நம்ம கன்க்ளூட் பண்ணினோம். நீ கருவினா அப்படியே நீ கத்தினா கத்தி மாதிரியே நீ அப்படின்னு ஒரு அக்ரிணை பொருள் அப்படிங்கிற அர்த்தத்துல கிடையாது. நான் செயல் புரிகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை நீ விட்டுவிட்டு, நான் செயல் புரிபவனும் அல்ல, நான் பலனை அனுபவிப்பவனும் அல்ல, வெறும் செயல் புரிவதற்கான ஒரு கருவியாக மாத்திரம் என்னை ஆக்கிக் கொண்டு நான் செயல் புரிந்து கொண்டிருக்கிறேன். இங்க என்னென்ன ஆட்டிடியூட்ல தான் டிஃபரன்ஸ் வரும். நான் போர் பண்ணும் பொழுது இந்த போர் எனக்கு ஒரு கடமை, இதை நான் செய்துதான் ஆக வேண்டும். என்னோட கடமையை செய்யும் பொழுது அந்த இடத்துல எனக்கு விருப்பு வெறுப்புக்கு வேலையே கிடையாது. சூஸ் பண்ண முடியாது. நான் இந்த இந்த ஃபீல்டுல பண்ணலாம், இந்த ஃபீல்டுல பண்ண முடியாதுன்னு நான் சூஸ் பண்ண முடியாது. கடமையில சாய்ஸ் கிடையாது. என்ன கடமையோ அதை செய்யறது. அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த கடமையை யார் வகுத்தார்களோ அவர்களுக்கு நாம் ஒரு கருவியாக இருந்து அந்த காரியங்களை செய்கிறோம். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல நான் ஒரு பெரிய அதிகாரியா ஒரு இடத்துல தீர்ப்பு சொல்ல வேண்டிய அதிகாரியா இருக்கேன் அப்படின்னா, அந்த தீர்ப்பு சொல்ல வேண்டியதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ படிச்சு அதை இன்டர்பிரேட் பண்ணி அதுக்கு இதுதான் தீர்ப்பு அப்படின்னு மாத்திரம் சொல்லணுமே தவிர்த்து, எதிர்க்க வந்திருக்க கூடியவர்கள் எனக்கு வேண்டியவர்களா வேண்டாதவர்களான்னு நான் அனலைஸ் பண்ணி வேண்டியவர்களுக்கு தகுந்த மாதிரி அதில் ஒரு ஓட்டையை கண்டுபிடித்து அதன் மூலமாக அப்படி ஒரு தீர்ப்பை நான் கொடுக்கறதுங்கிறது அதுக்கு என்ன அர்த்தம்? அது கடமை தவறினது. அவ்வளவுதானே, சிம்பிளா நமக்கு தெரியறது இல்லையா? இப்போ நம்ம லைஃப்ல பார்க்கும் போதே இது செய்யணும், இப்படித்தான் செய்யணும், சமன் செய்து சீர்தூக்கி பார்க்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி நடுவு நிலைமையில பார்த்தோம். பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகும். நம்ம என்ன ஒருத்தருக்கு ஒரு நீதி கிடையாது, எல்லாருக்கும் ஒரு நீதி தான் அப்படின்னு ஏன் சொல்றோம்? அந்த மாதிரி இருக்கணும்னு ஏன் சொல்றோம்னா, கடமையை மாத்திரம் செய். இங்க அதைத்தான் சொல்றார். நீ உன்னுடைய கடமையை செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்த அப்படின்னா கருவியா இருக்கலாம்.
அது எப்படி நான் எனக்கு தெரியாதா என்ன? எனக்கு தெரியும். எனக்கு யார போடணும்னு தெரியும், யார போடக்கூடாதுன்னு தெரியும். நீ சூஸ் பண்ணாத. ஏன் சூஸ் பண்ணாத அப்படின்னா, மயை வைத்தே நிகதாக. ஏற்கனவே நான் கொன்னுட்டேன்ப்பா. நீ என்ன பண்ண போற இப்போ வந்து? ஏற்கனவே கொன்னுட்டேன்னு பகவான் சொல்றது எப்படி? அப்படின்னா, இது கொல்லப்பட்டவர்கள்னு தான் அர்த்தம் குடுத்திருக்கோம். நிகதாக இஸ் ஈக்குவல் டு கொல்லப்பட்டவர்கள்னா பதவுரை குடுத்திருக்கோம். ஆனா புரிஞ்சுக்கணும். கொல்வதற்கான அல்லது கொலை செயல் நடப்பதற்கான அந்த உயிர் போகக்கூடிய அந்த சூழ்நிலைக்கான கர்மா, பிராரப்த கர்மாவானது ஆக்டிவேட்டட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆக்டிவேட் ஆயிடுத்து. அதை ஆக்டிவேட் பண்ண வேண்டியது யாரோட வேலை? என்னோட வேலை கிடையாது. யார் யாருக்கு எப்ப தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஆக்டிவேட் பண்ண வேண்டியது, அந்த கர்மாவை ஆக்டிவேட் பண்றது ஏன் வேலை கிடையாது. அது பண்ணறதுக்கு தான் அந்த பகவான் இருக்கார். அதனால அவர் என்ன சொல்றாரு, ஏன் டியூட்டி நான் பண்ணிட்டேன் ஏற்கனவே. இந்த இந்த முகூர்த்தத்துல இந்த உயிர் போகணும், இந்த நிமிஷத்துல இந்த உயிர் போகணும், சூரியன் அஸ்தமிக்கர்ச்சே அந்த உயிர் போகணும், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அவனோட உயிர் போகணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு 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 கணக்க பண்ணி வச்சாச்சு ஏற்கனவே. அந்த அஸ்தமனம் பண்ணறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணி தரேன். இதெல்லாம் மகாபாரதத்துல பண்றாரு அவர். நிறைய காரியம் பண்றாரு அவர். பட் அதுக்குதான் அவர் சொல்றார், நான் ஏற்கனவே அந்த சூழ்நிலைகளை ஏற்கனவே நான் சாதகமாக அமைத்து விட்டேன். நீ என்ன பண்ண போறேன்னா, நீ நேரம் போயிட்டு வா, போறோம் அங்க. நம்ம திருக்குறள்ல ஒரு முக்கியமான குறள் இருக்கு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு. பொதுவா எல்லாரும் இதுக்கு சொல்லக்கூடிய அர்த்தம். யாருக்கே ஒரு நார்மலா யார்கிட்டயாவது இதுக்கு என்ன, இதை வந்து நிறைய கோட் வேற பண்ணுவாங்க. கடவுளாலேயே முடியலன்னா கூட நீ முயற்சி பண்ணா உனக்கு கிடைக்கும்பா. ஏன் இது ஒரு அர்த்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெய்வம் இஸ் ஈக்குவல் டு கடவுள். ஏன்னா நமக்கு வந்து இந்த வாச்சியார்த்தம் நன்னா தெரியும். ஸ்ட்ரெயிட் மீனிங், டைரக்ட் மீனிங் இருக்கே. தெய்வம் இஸ் ஈக்குவல் டு கடவுள். அப்படி எப்படி நான் சொன்னது தப்பு நீங்க எப்படி சொல்ல முடியும்னு நமக்கே கேட்பாங்க. ஆனா தெய்வம்ங்கிறதுக்கு வாச்சியார்த்தம், ஸ்ட்ரெயிட் மீனிங், டைரக்ட் எடுக்கக்கூடாது. குறிப்பு பொருளை எடுக்கணும். சொற்பொருள் எடுக்கக்கூடாது, குறிப்பு பொருள் எடுக்கணும். குறிப்பு பொருள்னா தெய்வம்னா என்ன அப்படின்னா, தெய்வத்துக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு. பூர்வ ஜென்மத்துல பண்ணின கர்மா இருக்கே, அதுதான் தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கர்மாவினால ஏற்பட்ட பலன், புண்ணியமோ பாப்பமோ, அதுதான் தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் இந்த இடத்துல நம்ம புண்ணியம்னு எடுத்துக்கணும். அத சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்கு. பூர்வ ஜென்மார்ஜிதம் கர்ம தத் தெய்வம் யுஜ்யத்தை. அது வந்து இத்யுச்சியத்தை. அது வந்து ஒரு லைன். அடுத்த லைன் என்ன சொல்றது அப்படின்னா, தஸ்மாத் புருஷாகாரம் வினா தெய்வம் ந சித்தியதி. அதான் அங்க ரொம்ப முக்கியம். பூர்வ ஜென்மத்துல நீ சேர்த்து வைத்திருக்கக்கூடிய புண்ணியம் என்பது தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் புருஷாகாரம்னா முயற்சின்னு. முயற்சி இல்லாமல் அந்த தெய்வமானது உனக்கு சித்திக்காது, ஏற்படாது. எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, என் புண்ணியம் வேலை செஞ்சாதான் என் நல்ல காரியம் நடக்கும். அதுக்கு என் புண்ணியம் எங்கேருந்து வரும்? யார்கிட்ட இருந்தாலும் கடன் வாங்க முடியும். உங்க புண்ணியத்துக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா, எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணும். அப்படி வாங்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்னோட புண்ணியத்தெல்லாம் உனக்கு கொடுக்குறேன். மேபி அது மாதிரி நடக்கலாமா இருக்கும், அது மாதிரி கொடுக்கலாமா இருக்கும். இட்ஸ் ஆல் டிஃபரெண்ட் இஷ்யூ. பட் இப்ப எனக்கு நல்லது நடக்கணுங்கிறப்ப, எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வரணுங்கிறதுக்கே உடனே நான் போய் யார்கிட்டயாவது கடன் வாங்க முடியுமானா, எனக்கு ஏற்கனவே நான் பண்ணி வச்ச புண்ணியம் ஸ்டாக்ல இருந்ததுன்னா பகவான் என்ன பண்ணுவார்னா, இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ஹாப்பினஸ் வரணுங்கிற போது அந்த புண்ணியத்தை ஆக்டிவேட் பண்ற வேலையை அவர் பாக்குறார். அப்ப நான் புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறது யாரோட வேலைன்னா என்னோட வேலை. அப்ப எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த கர்மா அப்படிங்கிறது இப்ப எனக்கு என்னோட புண்ணியம் வேலை செஞ்சாதான் எனக்கு எனக்கு சந்தோஷம் எப்படி வரும்? நானே பார்த்து தனியா உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தேன்னா என்ன பைத்தியம் விடுவாங்க. யாரோ ஒருத்தர் மூலமாக அந்த சந்தோஷம் எனக்கு வரணும். யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்றது, யாரோ ஒருத்தர் என்கிட்ட அன்பா இருக்கிறது, அன்பா பேசுறது, என்ன கேர் பண்ணிக்கிறது, என்கிட்ட எனக்கு வேணுங்கிற விஷயத்த பத்தி, எனக்கு பிடிச்ச விஷயத்த பத்தி பேசுறது, இப்படி எனக்கு அந்த மனசுல ஒரு சந்தோஷ அலைகள் அடிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் எனக்கு ஏற்படணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு என் புண்ணியம் வேணும்.
இந்த ஆள் தான் நிமித்தம், இந்த புண்ணியம் தான் என்னுடைய ஏற்கனவே பண்ணி வச்சாச்சு அப்படி. பகவானுக்கு இங்க என்ன ரோல் பிளே? இந்த புண்ணியத்தை ஆக்டிவேட் பண்றேன். அதுதான் நிகதாகா. நான் ஏற்கனவே பண்ணியாச்சு. சோ ஒரு காரியம், ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா எனக்கு புண்ணியமும் வேணும், ஒரு நிமித்தமும் வேணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா இதுல இருந்து. பொதுவா சொல்றது உண்டு சாஸ்திரத்துல, ஒருத்தருடைய சுக துக்கம் இருக்கு இல்லையா, அது இன்னொருத்தருடைய புருஷார்த்தத்தோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு. இதை ரொம்ப அழகா சுவாமிஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல்லது துக்கமா இருக்கணும், இது ரெண்டும், என்னோட சுக துக்கம் ரெண்டுமே இன்னொருத்தருடைய புருஷார்த்தத்துல அது கனெக்டடா இருக்கு. இந்த இடத்துல எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பீஷ்மருக்கு ஒரு துக்கம் வரணும். என்ன துக்கம்னா மரண துக்கம். அந்த மரண துக்கத்தோட புருஷார்த்தம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அர்ஜுனன்ட்ட. அர்ஜுனனுக்கு பீஷ்மரை கொல்லணுங்கிற குறிக்கோள் இருந்தா தான் பீஷ்மருக்கு மரண துக்கம் அப்படிங்கிறது ஏற்படும்ங்கிறது தான் விதி. இப்ப இந்த விதியில பீஷ்மருக்கு மரண சமயம் வர வைக்கிறது, அந்த பிராரப்த கர்மால மரண சமயம் இது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ண, அந்த கர்மா ஆக்டிவேட் பண்றது பகவான் ஏற்கனவே நான் பண்ணி முடிச்சுட்டேன். உன்னோட வேலை என்ன அப்படின்னா, உன்னோட டியூட்டி என்னவோ அதை நீ பண்ணா போதும். ஜஸ்ட் நீ ஒரு அம்ப போட்டனாலே போதும், வேலை முடிஞ்சுது, அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல அவனுக்கு சாய்ஸ் இருக்கா? இல்ல நான் பீஷ்மருக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு 5 அடி தள்ளி போடுறேனே அப்படின்னு போட முடியாது. நீ நேரா போடு, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணிட்டேன்ப்பா. அததான் உனக்கு வாயில எல்லாரும் போறதெல்லாம் வேற காமிச்சிருக்கேனே. அதுக்கு வீடியோ லெசன் காமிச்சுட்டு சொல்றாரு அவர், பாரு இந்த மாதிரி நான் ஆக்டிவேட் பண்ணிருக்கேன், நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உன்னோட டியூட்டி பண்ணு அப்படிங்கிற. நான் இப்ப இந்த இடத்துல நிமித்த மாத்திரம் பவ அப்படின்னு சொன்னதுனால அவன் கருவியை போல இருக்கிறான். யாரிடம் கருவியை போல இருக்கிறான்னா நம்ம பகவானுக்கு கருவியை போல இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் பகவான் உடனே சந்து சக்கர கதாபாணியாக அந்த பகவானை நினைக்கிறதுங்கிறது தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரும். ஆனா புரிஞ்சுக்கணும், அவன் எந்த ரூபத்தில் உண்மையிலேயே நம்மிடத்தில் இருக்கிறான். அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லாம் பிறாழி நீந்தல் அரிது. அற ஆழியாக இருக்கிறான், அறக்கடலாக அந்த கடவுள் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மமே வடிவாக அந்த கடவுள் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல அவ்வளவு இன்ஹெரண்டா திங்க் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கிறதுனால உங்க திங்கிங் கெப்பாசிட்டிய நான் வந்து தூண்டி விடுறேன். அவ்வளவு உட்கார்ந்து யோசிக்கணும். பகவான் அப்படின்ன உடனே பகவானுக்கு இந்த ரூபங்கள் தான் இருக்கும். எல்லா ரூபத்தையும் தாண்டி அவனுக்கு முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா, முக்கியமான ரோல் இந்த தர்ம பாலனாக அவன் தானே இருக்கிறான். அதனால தர்மம் தான் பகவான், பகவான் தான் தர்மம். அந்த தர்மத்தை தான் வேதத்துல சொல்லி வச்சிருக்கு. அந்த தர்மத்தை தான் நாம கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தர்மத்தை நான் கடைபிடித்தேன். தர்ம ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவானின் கரங்களில் ஒரு கருவியாக, இப்ப தர்ம ரூபமாக இருக்கும் பகவான்னா தர்மத்தின் கரங்களில் கருவியாக. நியதம் குரு கர்மத்துவம் கர்மஜ்யாயோ கர்மணகன் 3வது அத்தியாயத்துல சொன்னாரே, ஏன் நியமிக்கப்பட்ட கர்மத்தை நீ செய்வாயாக. உனக்கு என்ன வேலை? உனக்கு க்ஷத்ரியனுக்கு சண்டை போடுறதுதான் வேலை. அதை தாண்டி நீ ஒரு யோசனை பண்ணக்கூடாது. நீ அப்படி ஸ்வதர்மம் அப்படி சாவேக்ஷிய விகம்பித்தும் அர்க்கசின்னு சொன்னார். நீ ஸ்வதர்மத்தை நீ பண்றதுக்கு உனக்கு என்னப்பா உனக்கு தடை? உனக்கு என்ன ப்ராப்ளம்? அதோவா பிராப்சியசி ஸ்வர்க்கம் ஜித்வாவா போக்ஷியசே மகிம். என்ன ப்ராப்ளம் உனக்கு? நீ உன்னுடைய ஸ்வதர்மத்தை தானே நீ பண்ண. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு தான் இப்ப இதெல்லாம் சொல்றாரு அவர். நாமளும் அப்படி பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்தோம்னா நமக்கு புரியும். பகவான் என்னமோ ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல நிமித்த மாத்திரம் அப்படின்லாம் சொல்லல அவர். இந்த காரியம்னா என்ன, கர்மானா என்ன, அகர்மானா என்ன, விகர்மானா என்னன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இவர் சொல்றார், நீ வந்து ஒரு நிமித்தமா இரு அப்படின்னு. அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கிறது? பகவான் கையில் கருவி அப்படிங்கிறது இல்ல, அப்படிங்கிறத தர்மத்தின் கரங்களில் கருவியாக இரு. தர்மம் என்ன நினைக்கிறது? இந்த இடத்துல தர்மம் என்ன? யுத்த களத்தில் தர்மம் என்னப்பா? சண்டை போடுறதுதான் தர்மம், அவ்வளவுதான்.
நீ தர்மத்திற்கரங்களில் கருவியாக இருந்து நீ உன்னுடைய சண்டை போடுற வேலையை மட்டும் பாரு. என் வேலையெல்லாம் நான் பண்ணி வச்சாச்சு. இட் இஸ் ஆல்ரெடி டன் அப்படிங்கிறது. இந்த ஆல்ரெடி டன்னுங்கிறதுல பகவான் இப்ப எனக்கு ஒரு ஃப்ரீவேல் இருக்கிற மாதிரி பகவானுக்கு இருக்கு. பகவான் என்ன பண்றாருன்னா இந்த கர்மா இந்த டயத்துல ஆக்டிவேட் பண்றதான வேலை அவர் தான் வச்சுட்டு இருக்கார் கையில். அவருடைய வில் என்னவோ அது இந்த சமயம் இது நடக்கணும் அப்படின்னு இருக்கு. உன்னோட வில் அதோட அலைன் பண்ணு. வேற ஒண்ணும் நான் உன்னை பண்ண சொன்னது. நீ ஒரு தனி ட்ராக்ல போகாத. நான் தர்மத்தை நிலைநாட்டி கொண்டு நான் அல்லவா இருக்கிறேன். நான் தானே நியந்தாவா இருக்கேன். நான் தானே நீ நியமிக்கிறேன் தர்மத்தை. அதனால நீ தர்மத்தின் வழியில் நீ பேசாம வேலையை பாரு. இதுதான் அந்த நிமித்த மாத்திரம். ஏன்னா அந்த பீஷ்மருடைய மரணம் என்ற அந்த வினாடி இருக்கே அது உன்னோட கனெக்டா இருக்கு. அது மாதிரிதான் ஒருத்தருடைய பீஷ்மரோட துரோணருக்கு ஒருத்தர், இவனுக்கு பீமனோட ஒருத்தருக்கு, யுதிஷ்டிரோட ஒருத்தருக்கு ஒன்னொன்னுத்தையும் கனெக்ட் பண்ணிருக்கு. இந்த கனெக்ஷன் எல்லாம் உனக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே அந்தந்த கனெக்ஷனை ஆக்டிவேஷன் எல்லாம் பண்ணி விட்டாச்சு. அவங்கவுங்க வேலையை மட்டும் பாருங்க. உங்களுக்கு இங்க இதுல யுத்த களத்துல என்ன ஒர்க்க கொடுத்தோமோ அந்த ஒர்க்க பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதாவது மிச்சதெல்லாம் நடக்கும். அதுதான் புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையிலயும் நமக்கு எல்லாருக்குமே. நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இங்க நாம ஆட்டிடியூட் நம்ம கரெக்டான ஆட்டிடியூட்ல ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. நமக்கு ஒரு துக்கமான ஒரு விஷயம் வருது. மனசு ரொம்ப வேதனைப்படுறது. அதுக்கு யார் காரணம்? அடிப்படை காரணம் நான் தான் பூர்வ ஜென்மம். இப்பதானே சொன்னேன் நான். பூர்வ ஜென்மார்ஜிதம் கர்ம. நான் பூர்வ ஜென்மத்துல நான் என்ன பண்ணிருக்கேனோ அல்லது இப்பவே கூட முன்னாடி என்ன பண்ணினேனோ அதனுடைய பலனானது எனக்கு இப்ப ஆக்டிவேட் ஆகுது. இந்த ஆக்டிவேஷன்னால எனக்கு ஒரு துக்கம் ஏற்படுறது. இந்த துக்கம் இப்ப ஏற்படுறதுக்கு இங்க ஒரு நிமித்த காரணம் ஏதாவது ஒண்ணு வரும். வியாதியா இருக்கலாம், ஒரு ஆபீஸ் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு மனுஷாலால இருக்கலாம், எதனால வேணாலும் இருக்கலாம். பூகம்பம் அந்த மாதிரி ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி அந்த பௌத்திக எந்த ஒரு ரூபத்துல வேணாலும் எனக்கு துக்கம். அதுக்குதான் இந்த 3 விதமா துக்கம் வரும்னு சொல்லிட்டே இருக்கும். அதனாலதான் அந்த ஓம் சாந்தி சாந்தி சாந்திங்கிறத எதுக்கு சொல்றோம்னா இந்த 3 துக்கங்களும் எனக்கு வராம இருக்கட்டும் அப்படின்னு. அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது இன்னொருத்தருடைய புருஷார்த்தத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. அது என்னுடைய பிராரப்த கர்மமும் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. இதான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிந்து கொண்டு இந்த ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம்ல நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா பகவான் ஏன் அர்ஜுனனை நீ வெறும் அம்பு மாத்திரம் போட்டா போரும், நான் ஏற்கனவே கொன்னாச்சு அப்படி இப்ப நம்ம அதை ஸ்ட்ரெயிட் மீனிங் அப்படியே எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா வேலையும் பகவான் பண்ணிட்டாரு, இவன் சும்மா போயிட்டு அங்க நின்று ஆக்டிங் பண்ணிட்டு வரான் அப்படின்னு நினைச்சுப்போம். இது எல்லாமே இன்டர் கனெக்டட் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதுக்கு இவ்வளவு நீண்ட விளக்கம் கொடுத்தது. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். அன்னைக்கே இதை படிச்சாச்சு. நான் உங்களுக்கு பதவுரை பொழிப்புரை சொல்லித்தரேன். द्रोणञ्च भीष्मञ्च जयद्रथञ्च कर्णं तथान्यानपि योधवीरान् मया हतांस्त्वं जहिमा व्यतिष्ठा युध्यस्व जेतासि रणे सपत्नान्. மயா என்னால், ஹதான் திரும்ப சொல்றார், ஹதான் கொல்லப்பட்ட, துரோணஞ்ச துரோணரையும், பீஷ்மஞ்ச பீஷ்மரையும், ஜெயத்ரதஞ்ச ஜெயத்ரதனையும், கர்ணனையும், ததா அவ்வாறே, அந்யான் மற்ற, யோத வீரானபி போர் வீரர்களையும், துவம் நீ, ஜஹி வெற்றி கொள்வாயாக. எவ்வளவு ஒரு சிரிப்பா இருக்கு. நான் ஏற்கனவே கொண்டுட்டேன், நீ போய் வெற்றி கொள் அப்படின்னு சொன்ன. அர்த்தம் புரியலன்னா கஷ்டம். அதுக்குதான் இத சொல்றது. தகுந்த குருவோட உட்காந்து படிக்குது. சாஸ்திரம் அப்படிங்கிறது அதனாலதான் சொல்றது. தனியா படிச்சா அப்படியே டைரக்டா மீனிங் பார்த்து ஒன்னும் புரியாம போயிடும். எதுக்காக இதை சொல்றாங்கிறதே புரியாது. மா வியதிஷ்டாக கலங்காதே, யுத்தியஸ்வ போரிடு, ரணே போரில், சபத்னான் எதிரிகளை, ஜேதாசி வெற்றி கொண்டவனாக ஆவாயாக. என்னால் கொல்லப்பட்ட துரோணரையும் பீஷ்மரையும் ஜெயத்ரதனையும் கர்ணனையும் அவ்வாறே மற்ற போர் வீரர்களையும் வெற்றி கொள்வாயாக. கலங்காதே.
போரிடு, போரில் எதிரிகளை வெற்றி கொண்டவனாக ஆவாயாக. பகவான் வந்து அவனுக்கு அவன் கொஞ்சம் ஜெர்க்கா இருப்பான்ல, இப்ப நம்மளே ஜெர்க்காரோம். போன ஸ்லோகத்தை படிச்சு இன்னும் அதுக்கு ரீகேப் சொல்லி இப்பவும் வந்து இன்னும் நமக்கு வந்து அதை ஃபுல்லா இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. உண்மையிலேயே வந்து அப்படி உடனே புரிஞ்சிடுது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ட்ரிக்கி ஸ்லோகாஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது அதை உடனே எல்லாமே புரிஞ்சு போயிடுது, எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நோ டவுட் அட் ஆல் அப்படின்னு சொல்ல மாட்டோம், சொல்லவே முடியாது அது மாதிரி. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும் மைண்டுக்குள்ள. அதுக்கெல்லாம் நமக்கு ஆக்ஷேபம், சமாதானம் இதெல்லாம் நமக்கே வந்து சொல்லி நம்ம முடிச்சுட்டதுக்கு அப்புறமா தான் ஓகே இதை இப்படித்தான் நம்ம இன்டர்னலைஸ் பண்ணணும்னு மைண்ட்ல வரும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அவனும் அந்த சாக்குல தான் இருப்பான். அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, நீ இதெல்லாம் யோசிக்காத, இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா, ஏற்கனவே நான் சொன்னேன்ல கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு முக்கியமான ஆட்கள் பேரை சொல்றான். ஏன்னா இவங்கள பேரை தான் சொல்லி அவன் வந்து கதம் பீஷ்மமகம் சங்கே துரோணஞ்ச மதுசூதனன்னு ஆரம்பிச்சான். நீ தானே ஆரம்பிச்ச, புலம்புறதுக்கு ஆரம்பிச்சது இவங்க நல்ல பேரு தான் வச்சு, அதனால நான் அவங்க பேரையே சொல்றேன் உனக்கு. அவங்கள எல்லாரையும் நான் கொன்னாச்சு, இன்னும் மத்தவங்க எல்லாரையும் கொன்னாச்சு, வாயில எல்லாரும் போனதையும் நீ பார்த்தாச்சு. நீ என்ன பண்ற அப்படின்னா, இவர்களை எல்லாம் வெற்றி பெற்று அத வெற்றி முன்னாடியே சொல்லிட்ட, யசோலபஸ், நீ நல்ல புகழை அடைவாயாக அப்படின்னு சொன்னார். இப்ப இவனை வேற கேட்டிருக்கான் முன்னாடி, எத்வா ஜெயேம எதிவானோ ஜெயேயுன்னு 2வது அத்தியாயத்துல புலம்பியிருக்கான். அதுக்கும் ஒரு பதில் சொல்லியாச்சு. அதுக்கு பதில் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கார். இவர் வாய்ப்புள்ள எல்லாரும் போறதை காட்டுறதுல இருந்தே அதுக்கான பதில் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்ப என்னால் கொல்லப்பட்டவர்களை நீ வெற்றி கொள் அப்படின்னு சொன்னா, அப்ப இது வந்து நமக்கு ஒரு ஒரு வீரனுக்கு அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். நான் என்ன செத்தப்பான் படிக்க சொல்றியா, நீ ஏற்கனவே எல்லாம் பண்ணிடுவ, நான் என்னை பத்தி உனக்கு தெரியாதா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நானு, நான் வந்து எவ்வளவு போர் வென்றிருக்கேன் நானு, நான் வந்து நான் தோத்ததே கிடையாது, நான் போர்ல தோத்ததே கிடையாது. என்ன போய் நீ வந்து நான் ஏற்கனவே கொண்டுட்டேன் அவங்கள கொன்னுன்னு சொன்னா அப்படி கேட்கலாம்ல அர்ஜுனன். ஒரு கேட்கணும்னு நினைச்சான்னா இது என்ன அர்த்தம், இது செத்தப்பான் படிக்கிற வேலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் அப்படின்னா, இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, அப்படி இல்லை. கால தத்துவம் அப்படிங்கிறது இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கறதையெல்லாம் அது நிர்ணயம் பண்ணுகிறது, நாம நிர்ணயம் பண்றது. நாம எவ்வளவு குண்டு போட்டாலும், இப்போ ரீசெண்டா ஒருத்தருக்கு இந்த கீர்த்தி சக்ரா அவார்டு கொடுத்த ஒருத்தரோட இதை பார்த்தேன். அவர் பாத்தீங்கன்னா வாயே இல்லை, இந்த இடமே இல்லை அவருக்கு, குண்டு வந்து நேர இங்க அவருக்கு இதாயிருக்கு. அது தவிர அவர் ஷோல்டர்ஸ்ல எல்லாம் கூட அவருக்கு இதாயிருக்கு. இங்க இப்ப நான் யோசிச்சு பார்த்தா அவர் எப்படி உயிரோட இருக்காரு அப்படிங்கறத பெரிய ஆச்சரியமா இருக்கு. இதை விட என்னன்னா, அந்த குண்டடிப்பட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த எதிரி நாட்டு இவனை வந்து இது பண்ணிருக்காரு, அவரை கொண்டிருக்காரு. அப்ப அந்த வலி என்னமா இருக்கும், நிஜமாவே யோசிக்கவே முடியல என்னால அந்த வலியை பத்தி. நமக்கு இங்கே ஒரு இடம் வெடிச்சிடுத்துனாலே வலிக்கிறது, ஒரு நாள் பூரா நம்ம புலம்பிண்டு வலிச்சுண்டு எதை போடலாம் எதை தேய்க்கலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். லிப்பே இல்ல சுத்தமா அவருக்கு. அப்ப அவர் வந்து அதை எப்படி அவர் வந்து பண்ணினார் அப்படிங்கிறது தெரியல. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அவர் அந்த இந்த குண்டு பாஞ்சு அவர் செத்துருக்கலாம், சாகல. அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணிருக்காரு, இன்னொருத்தனுடைய சாவுக்கு அவர் காரணமாயிருக்காரு. இதுதான் சொல்ல வரேன். இவனோட புருஷார்த்தம் அவனோட பிராரப்தம், வேற ஒண்ணும் இல்ல. அவன் சாகணுங்கிறது இவன் கையால இருக்கு. இவனுக்கு எவ்வளவு அடிபட்டாலும் இவன் உயிரோட இருந்து அவனை கொல்லணும்னு இருக்கு பாருங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது நான் நிர்ணயம் பண்றதே கிடையாது. நான் போருக்கு போறதுதான் என் வேலையை தவிர, அங்க குண்ட போடுறதுதான் என் வேலையை தவிர, சாகுறேனா உயிரோட வரேனாங்கிறதெல்லாம் என்னுடைய டைம் ஒன்லி டிசைட்ஸ். இதை நாம புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு மேல இந்த கால தத்துவங்கிறது ஒரு பிக்கர் ரோல் பிளே பண்ணி கொண்டிருக்கிறது. அதுக்காக எல்லாம் காலம் பார்த்துக்கும், நாம எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா, வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்தே உத்தரம் இடிஞ்சு விழுந்தா கூட ஒருத்தர் சாகும். அதனால நாம எந்த காரியமும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏன் வெளியில போய் அனாவசியமா மாட்டிக்கணும் அப்படின்னு நாம வந்து பேசிக்கொண்டிருக்க முடியாது. ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒன்று காலத்தால் நிர்ணயிக்கப்பட்டு நடக்க போகிறது. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட, நான் திரும்பியும் சொல்றேன், இந்த இந்த ஸ்வதர்மத்தை தாண்டி யோசிச்சு நான் அப்படி ஒரு சாதனை பண்றேன் இப்படி ஒரு சாதனை பண்றேன்னு சொல்லி கூட பகவான் சொல்லல. ஸ்வதர்மத்தை பண்ணு, பயதர்மம் பரதர்மம் பயாவகான்னு சொல்லிட்டாரு. நீ பரதர்மம் பண்ண சொல்லி உன்னை கேட்கல. நீ ஒரு க்ஷத்ரியன், நீ வந்து போர்க்களத்துல கொல்றதுதான் உன் வேலை, கொல்லு, அவ்வளவுதான். this we can apply for everything in our life. நான் எனக்கு என்ன ரோல் பிளேயோ அந்த ரோல் பிளேல எனக்கு உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி, தர்மத்தின் படி நான் செய்கிறேனா இல்லையா, மித்தத்தை காலம் பார்த்துக்கும்.
ஒரு அம்மானா அம்மா ரோல் பிளே பண்றேனா? நான் என்ன என்னுடைய அந்தந்த வயசுல அந்தந்த ரோல் பிளே நான் பண்ணிட்டு விடுறேனா? மிச்சத்த காலம் பார்த்து. நான் அந்த காலத்தோட கணக்குக்குள்ள நான் போக போக போறதில்ல. அதத்தான் பகவான் சொல்றாரு. ஏற்கனவே நான் இவங்களை எல்லாம் கொன்னாச்சு. திருப்பவும் சொல்றேன். கொன்னாச்சுன்னா எல்லாம் பிணங்கள்னு அர்த்தம் இல்ல. அவங்களுடைய கால கதிக்கான டைம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. இப்ப வரலாம், இல்ல ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரலாம். இவன் போடுற அம்பும் அந்த சண்டையும் பொறுத்து இருக்கு. அவ்வளவுதான். சோ அதனால இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு முடிவை நோக்கி நீ ஒரு கருவியாக இருந்து இந்த காரியத்தை செய்து கொண்டிரு. நாம வந்து ஒரு ரீசனா இருக்கும். அவ்வளவுதான். இந்த விஷயம் நடக்கிறதுக்கு நான் ஒரு 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 சின்ன கருவியாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். காலம் இது நடக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டது. அதுதான் விஷயம். இப்ப இந்த காலம் எப்படி இருக்குன்னு இவர் சொன்னார். காலோஸ்மி அப்படின்னார். தன்னையே ஃபர்ஸ்ட் நீ யாரப்பா அப்படின்னு கேட்ட போது. அப்ப என்னன்னா ஊழிக்காலம் அப்படின்னு தன்னை ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டார். அது மாத்திரம் இல்ல, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, நீ இல்லைனாலும் இவங்க எல்லாம் சாவாங்கப்பா. துவாம் ருத்தே அப்பி, நீ இல்லவே இல்லைனாலும் இவங்க எல்லாம் செத்துருவாங்கப்பா. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. நீ இல்லைன்னா இன்னொரு நிமித்தத்தை வைத்துக் கொண்டு இது நடக்கும். உனக்கு அந்த வாய்ப்பு எதிர்ச்சையா ஜோபபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாபிதம்னு உனக்கு வந்து இந்த இந்த ஒரு எதிர்ச்சையாக இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. யூட்டிலைஸ் பண்ணிட்டு நீ அதுல புகழையும் அடைந்து இந்த பூமியையும் அடைவாயாக அப்படிங்கிறதுதான் அவர் முன்னாடியும் சொன்னார். நீ இல்லைனாலும் அவர்கள் அழியத்தான் போகிறார்கள். காலம் முடிஞ்சு போச்சுன்னு அழிந்து விடுவார்கள். அழியறது எது? அழியறது இந்த உடம்பு. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி தீரஸ்தத்ரன முக்கியத்தின்னு சொன்னார். இங்க அழியக்கூடியது எதுனா இந்த உடம்பு தான் அழிந்து கொண்டிருக்கிறது. ஸ்டேஜஸ் எல்லாம் இந்த உடம்பு தான் அடைந்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்க நீ பார்க்கக்கூடியதெல்லாம் அந்த உடம்பு தான். நீ என்னதான் நீ இதுல இருந்து வேண்டான்னு வித்ட்ரா பண்ணிட்டு போனாலும் அதுக்கான காலம் முடியச்சு, அது அழிஞ்சு போயிடும். அதனால நீ இல்லைனாலும் அது அழியும். ரெண்டு அர்த்தம் வச்சுக்கலாம். நீ இல்லைன்னா இன்னொரு வீரன் போடுவான்னு வச்சிருக்கலாம். இன்னும் முக்கியமான அர்த்தம் என்னன்னா, அது உடம்பு எப்படியா இருந்தாலும் அழியத்தான் போறது. நீ என்ன பண்ண போறன்னா, நீ நிமித்த காரணமாக இரு அப்படிங்கறத சொன்ன. அடுத்தது சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? இது வரைக்கும் முன்னாடி 3 ஸ்லோகத்துல சொன்னதை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நான் ஏற்கனவே அழித்து விட்டவர்களை நீ அழித்து வெற்றி பெறு. உனக்கு வெற்றி என்பது எப்படியா இருந்தாலும் வரத்தான் போகிறது. அந்த அழித்து நீ வெற்றி பெறுவதற்காக இந்த வாய்ப்பை நீ நன்றாக பயன்படுத்திக் கொள் அப்படின்னு சொல்ற. எந்த ஆட்டிடியூட்ல இந்த இந்த வேலையை அவன் பண்ணுவான் அப்படிங்கிறதையும் முன்னாடியே சொல்லியிருக்கார் பகவான். எங்க சொன்னார் அப்படின்னா, சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபோ ஜெயா ஜெயம். உனக்கு வெற்றி கிடைக்கிறதோ தோல்வி கிடைக்கிறதோ, நீ சுக்கமோ அது துக்கமோ எல்லாத்தையும் ஒன்றாக நீ எண்ண வேண்டும். ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாப்பம் அவாப்சியசி. உனக்கு பாப்பம் என்பது ஏற்படாது. ஏனென்றால் நீ உன்னுடைய ஸ்வதர்மத்தை அல்லவா பண்ணுகிற. ஸ்வதர்மம் பண்ணி ஒருத்தன் வந்து பாப்பம் சம்பாதிச்சான்னு கிடையாது. அதனாலதான் ஸ்வதர்மத்தை பண்ணும் பொழுது அது கொஞ்சம் ஓட்டமாட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பண்ணிடும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸ்வதர்மத்தை பண்றது அப்படிங்கிறது நமக்கு புண்ணியம் வருதுங்கிறது வேற விஷயம். பாப்பம் வராது அப்படிங்கிறத பகவான் முன்னாடியே சொல்லிட்டார். இங்கேயும் என்ன சொல்றார்? இவர்களை வெற்றி கொள்வாயாக. ஏன்னா நான் ஏற்கனவே இதுக்கான ஒரு அடித்தளத்தை நான் ஏற்கனவே அமைத்து விட்டேன். உனக்கு வெற்றி கிடைத்தாலும் ஒன்றுதான், தோல்வி அடைந்தாலும் ஒண்ணுதான். உனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா நீ வெற்றி தான் பெறப்போகிறாய்ங்கிறத பகவானுடைய வாயாலேயே சொல்லிட்டார். முன்னாடியே என்ன சொன்னார்னா, வெற்றியோ தோல்வியோ எல்லாவற்றையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள்கிறார். இங்க என்ன சொல்றார்? நீ வெற்றி பெறுவாயாக, அப்படி வெற்றியை அடைவாயாக. இவர்களை எல்லாம் கொன்று நீ வெற்றியை அடைவாயாக. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய சுதர்மத்தை நீ பண்ணும் பொழுது அதுலயும் நீ வந்து இது கர்த்தத்துவ போக்திருத்துவம் இல்லாம அகங்காரம் மமகாரம் இல்லாமல் இந்த தர்மத்தின் கையில் நான் ஒரு கருவியாக இருந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறேன், இது எனக்கு இடப்பட்ட கடமை என்ற நோக்கத்தில் நீ செய்தாய் அப்படின்னு சொன்னா உனக்கு வெற்றி தான் எப்பவுமே. அது தோல்வி வெற்றிங்கிறதெல்லாம் ரிலேட்டிவ் பெர்செப்ஷனை பொறுத்து இருக்கு. நம்மளை பொறுத்தின வரைக்கும் நம்ம நிஷ்காம கர்மம் பண்ணும் பொழுது ஆல்வேஸ் இட் இஸ் வெற்றி தான். பகவான் சொல்ற ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயத்தே மகதோ பயாத். கொஞ்சமா பண்ணினா கூட போறோம்ப்பா. உன்னோட ஸ்வதர்மத்தை
நீ கொஞ்சமா பண்ணா கூட போதும், ஒரே ஒரு அம்பாவது விடு, இதான் அர்த்தம். நீ பண்ணு. ஏன்னா இது எல்லாமே அவனை என்கரேஜ் பண்றது. ஏற்கனவே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ சும்மா உட்கார்ந்து எழுந்துக்க மாட்டேன், உட்கார மாட்டேன், தேர் தட்டிலேயே உட்கார்ந்துருப்பேன், அப்படி எல்லாம் பேசக்கூடாது. விசிருஜ்ய சச்சரம் சாப்பம், இப்படிலாம் பண்ணலாமா, கீழே ஏன் போடுற, எடு எல்லாத்தையும், உத்திஷ்ட அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்காரு இல்லையா. ஒரு கதை ஒண்ணு சொல்லுவார் சுவாமிஜி, ரொம்ப அழகான கதை, திங்க் பண்ண வைக்க வேண்டிய, திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. ஒரு ஒரு வியாபாரி ஒருத்தன் ஏதோ ஒரு காட்டுக்கு போயிட்டு இருந்தான். அந்த இடத்துல ஒரு அவன் வந்து ஒரு வேடன் என்ன பண்ணான்னா, அவன் வந்து வேட்டுவ தொழில்ங்கிறதுனால அவன் அம்ப வச்சு அவன் ஒரு இதுக்காக சர்ச் பண்ணிட்டு, இந்த வியாபாரி வந்து இறந்து போயிட்டான். இப்ப ராஜா கிட்ட வந்து ஒரு அது வந்து ஒரு புகாரா வருது. இந்த வேடன் வந்து இத தானே கொல்லணும், அனிமல்ஸ தானே கொல்லணும். இவன் வந்து இந்த ஆள கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அ இந்த இந்த ராஜா என்ன சொல்றாரா, இப்ப வேடன் வேடன் தான் வந்து குற்றவாளியா, வேடனை கூப்பிடுங்க, நம்ம வந்து அவன்கிட்ட பேசலாம். வேடனை வந்து அவன் சொல்றானா, இல்ல இல்ல, இது நான், இது அம்பு எந்துதான், ஆனா இது நான் போட்ட அம்பு கிடையாது, நான் அவன் மேல அம்பே போடல அப்படின்னு சொல்லிட்டான். நீ அவன் மேல அம்பே போடல அப்படின்னா அது எப்படி வந்து அப்புறம் அவன் உன் அம்பு பட்டு அவன் எப்படிப்பா செத்து போயிருப்பான் அப்படின்னு இந்த ராஜாக்கு தீர்ப்பு கொடுக்கவே முடியும். அன்னைக்கு ராத்திரி அவனோட கனவுல வந்து சுவாமி வந்து சொல்ற, நீ வந்து அந்த காட்டுக்கு போய் அங்க ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நீ போ, உனக்கு வந்து உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காமிக்கிறது. அடுத்த நாள் இவன் வந்து அந்த இடத்துக்கு போறான். போகும்போது அங்க என்ன, ரெண்டு பேர் வந்து பேசிக்கிறாங்க. இல்ல காட்டுக்கு போல, நாளைக்கு ஒரு விசேஷம் இருக்கு, அந்த இடத்துக்கு நீ போ, உனக்கு அங்க வந்து இது பத்தின ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு. அந்த விசேஷத்துக்கு போகும்போது அங்க வந்து யம படர்கள் வந்து நிக்கிறாங்க. அவங்க வந்து அங்க இருக்கிற அந்த விசேஷம் யாருக்கோ அவங்களோட உயிரை தான் எடுக்கணும். இவங்க பேசிக்கிறாங்க, இப்ப இந்த ஆள் உயிரை நம்ம எடுக்கணுமே, என்ன பண்றது, நம்ம இப்ப நல்ல ஜாலியா இருக்கிற இடத்துல போய் நம்ம உயிரை எடுத்தோம்னாக்க நமக்கு வந்து பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு. அதுக்கு ஒருத்தன் சொல்றான் இந்த மாதிரி, நேத்திக்கு நாம அந்த இவனுடைய உயிரை நம்ம காட்டுல எடுத்தோம்ல, அப்ப நாம என்ன டைரக்டாவா போய் எடுத்தோம், நம்ம அந்த இதுல மரத்துல தொங்கிட்டு இருந்த அம்ப வந்து காத்தடிச்சு அவன் மேல விழ வச்சு அப்ப அவனை நம்ம கொன்னோம்ல, இந்த மாதிரி இப்ப ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிடலாம், இவனையும் கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ இங்க இந்த ராஜாக்கு உடனே தோன்றது, ஓ இந்த வேடன் இதுக்கு காரணம் இல்ல, அவனோட அம்புதான். ஆனா அந்த வேடனோட கரங்கள்ல இருந்து அது போகல, அது வந்து காத்துல தொங்கிட்டு இருந்தது, அது அவன் மேல வந்து விழுந்துடுத்து அப்படின்னு. இப்ப இங்கேருந்து இது, இந்த ஸ்டோரி எதுக்கு சொல்ல வருது, இந்த ஸ்டோரியோட சொல்றதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த ரீசன் ஃபார் டெத்தை நிர்ணயிக்கிறது யாரு, காலம்தான் நிர்ணயிக்கிறது. இந்த இந்த இடத்துல அம்பு தொங்கின்னு இருக்கிற இடத்துல அவன் வந்து நிக்கணும், அந்த இடத்துல அந்த அம்பு அவன் மேல படணும் அப்படிங்கறதெல்லாம் நிர்ணயிக்கிறது யாருன்னா காலத்தினால நிர்ணயிக்கப்படுறது. அந்த அந்த நேரம், அந்த டைம், அந்த விதி இருக்கே, அந்த விதி நிர்ணயிக்கிறது. இப்படித்தான் இவனுடைய மரணம் இருக்கணும், இப்படித்தான் இது நடக்கணும் அப்படின்னு. சொல்ல போனா அந்த வேடனுக்கு கொஞ்சம் அந்த கெட்ட நேரம் இருக்கிறதுனால அவனோட அம்பு அங்க தொங்கி, அவன் எப்பவோ போட்ட அம்பு அது அங்க ஊசலாடி கொண்டிருக்கு, குறி தவறி அங்க போயிருக்கும், அதுல அப்படி ஊசலாடிட்டு இருக்கு, அதனால அவன் அம்பு பட்டு அது இதுவாயிருக்கு. சோ இந்த என்டையர் விஷயங்கள், இந்த காரியங்கள் எல்லாமே வந்து ஒண்ணுக்கொண்ணு கனெக்டடாக பின்னி பிணைந்து ஒன்றுக்கு ஒன்று காரணமாக, ஒரு காரணத்திற்கு இன்னொன்று காரியமாக, இப்படித்தான் இந்த வாழ்க்கையானது, இந்த கிரியேஷன் ஆனது கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. நாம இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மாதிரி போய் இதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்றது வேஸ்ட். அதனாலதான் பகவான் வந்து பொதுவில சொல்லிடுறார், அவங்க கடமையை அவங்க பண்ணிக்கொண்டே இருங்கள், என் கடமையை நான் அப்பப்ப நான் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறேன் அப்படிங்கிறத பகவான் இதன் மூலமாக நமக்கும் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சுவாமிஜி அழகா ஒரு விஷயம் சொல்லுவார், கர்மா தியரி, இதுதான் கர்மா தியரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு இந்த கதையை சொல்லுவார். இந்த இந்த கர்மா தியரி அப்படிங்கிறது இருக்கே, அது எதுக்கு சொல்றது அப்படின்னா, என் முயற்சிகளை நிறுத்திக் கொள்வதற்காக கர்மா தியரி சொல்றது இல்ல, என்னோட அக்செப்டன்ஸை வளர்த்துக்கிறதுக்காக தான் கர்மா தியரி சொல்றது.
இதுவே இன்னென்ன நேரத்துல நடக்கும் என்பது நடந்துதான் தீரும். அதை என்னால் மாற்ற முடியாது. ஆனால் நான் செய்ய வேண்டிய செயல்களை கடமை தவறாமல் செய்து கொண்டே இருந்தேன் அப்படின்னா, அப்ப எனக்கு எந்த ஒரு துன்பமும் என்னை தாக்காதுங்கிறது தான் கர்மா தியரிய புரிஞ்சுக்க வேண்டிய சரியான முறைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு இந்த 7.5 நாட்டு சனிலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் பதறிடுறாங்க இப்போ. தெரியல நாமெல்லாம் ஸ்கூல் படிக்கச்சேலாம் ஏதாவது இந்த மாரி இருந்ததான்னா? ஒண்ணுமே கிடையாது. இப்பதான் ஒரு சமீபத்துல ஒரு 10, 15 வருஷத்துக்குள்ள தான் அதுக்குன்னு ராசி பலனுக்குன்னே ஒரு புக்கு, அதுக்குன்னு ஒரு தனி மேகசினோட அட்டாச்மெண்ட் என்னென்னமோ வருது. டிவிய திறந்தா உங்களுக்கு நீங்க சூப்பரா இருப்பீங்க. நீங்க ஆடி கழிஞ்சு, அமாவாசை கழிஞ்சு, அதுக்கப்புறம் நீங்க டாப்ல வருவீங்க, பாட்டம்ல வருவீங்கன்னு என்னென்னத்தையோ சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அத இந்த 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 பீரியட் இருக்குல்ல, இது ஏன் வந்து சொல்றாங்க? இந்த 7.5 அப்படிங்கிற பீரியட், இல்ல அது 2.5யோ 7.5யோ ஏதோ ஒண்ணு. இந்த மாற்றம் அப்படிங்கிறத பத்தி ஏன் பெருசா பேசுறாங்க? பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டயத்துல உங்களுக்கு நெறைய துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துன்பங்கள் எனக்கு புதுசா யாராவது ஏற்பாடு பண்ணி எங்க எங்காவது அனுப்புறாங்களா கொரியர்ல? நான் தானே ஏற்கனவே பண்ணி சேர்த்து வச்சிருக்கேன். என்னோட கர்மத்தினுடைய பலனைத் தானே நான் அனுபவிக்க வேண்டும். நம்ம போய் ஜோசியக்காரன்ட்ட போய் நிப்போம். அவர் என்ன சொல்வாரு? நீங்க நேரா திருநள்ளாறு போங்க. அங்க க்ஷேத்திரத்துல இருக்கிறவர் தர்பாரண்யேஸ்வரர் அவர விட்டுருங்க. நீங்க வாசல்ல இருப்பார் சனீஸ்வரர். அவர மாத்திரம் பார்த்துட்டு வந்துருங்க. நம்மளும் போய் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா போய் பார்த்துட்டு வருவோம். வர்றது சும்மா வராம அங்க இருக்கிற குளத்துல வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அங்க குளிச்சுட்டு கழட்டி போட்டாலாக்கும் என்னோட பாபமெல்லாம் இந்த ட்ரெஸ்ல தான் ஒட்டின்னு இருக்கு. அது அத்தனையும் இப்ப போயிடும். வரும்போது நான் புனிதமா புனித ஸ்வரூபியா வந்துருவேனாக்கோன்னு நினைச்சு இல்லாத பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு வருவோம். அதன் மூலமா நிறைய பாப்பத்தை சேர்த்துட்டு வருவோம். இதான் நடக்கிறது இப்போ. ஒரு ஒரு க்ஷேத்திரத்திலயும் போகும்போதும் அங்க மக்கள் புண்ணியத்தை சேர்க்கிறாங்களா, பாபத்தை சேர்க்கிறாங்களா? கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, புண்ணியம் சேர்க்கிறேன்னு போயிட்டு மூட்டை மூட்டையா பாவத்தை சேர்த்துன்னு வராங்க. அதுதான் நடக்கிறது. பட் வாட் ஃபார் இஸ் திஸ் பீரியட்னா, சாஸ்திரம் இது என்ன ஜோதிஷ சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அந்த நேரத்துல உனக்கு துன்பங்கள் வரும்னு சொல்லிட்டுன்னா, நாம புரிஞ்சுக்கணும், அந்த துன்பங்கள் என்னுடைய கர்மத்தினால் தான் வருகிறது. அப்ப எனக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீவில்னால அந்த பீரியட நான் எப்படி பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு நிறைய புண்ணியம் சேர்க்க முடியுமோ அவ்வளவு புண்ணியம் சேர்க்கறதுக்கு நான் முயற்சி எடுக்கணும். இந்த முயற்சி தான் மெய் வருத்த கூலி தரும். என்னோட புண்ணியம் இப்ப புண்ணியம் வேலை செய்யாம இப்ப பாப்பம் வேலை செய்ய வேண்டிய டைம் தான். ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனா இந்த டயத்தை நான் புண்ணியம் செய்யறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணினேன்னா, என்னுடைய டியூட்டிஸ விருப்பு வெறுப்பில்லாமல் நான் செய்து கொண்டிருந்தேன்னு சொன்னா, அப்ப என்ன ஆகும்னா, எனக்கு இந்த புண்ணியத்தின் பலனாக இந்த பாபத்தினால் உண்டாகக்கூடிய துன்பத்தை தாங்கக்கூடிய சக்தியானது எனக்கு இறைவனால் கொடுக்கப்படும். அதுதான் அவருடைய முக்கியமான ஒரு ரோல் பிளே. எதுக்கு இறைவன் இறைவன் பிடிச்சிட்டு தொங்குறோம்னா, கர்மபல தாத்தா மட்டும் அல்ல. நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை தாங்குவதற்கான சக்தியை கொடுப்பது இறைவனுடைய கரங்களில் இருக்கிறதுங்கிறதுனால நாம இந்த மாதிரி ஒரு பீரியட் இருக்கு நமக்கு. இப்ப எனக்கு 7.5 நடக்கிறது அப்படின்னோடனே அப்படியே ஃபங்காய் உட்காரக்கூடாது. அப்பதான் நிறைய நாமாக்கள் சொல்லணும். அப்பதான் நிறைய பாராயணங்கள் பண்ணணும். பண்ண விடாம நம்மளோட தமோகுணம் தடுக்குது அப்படின்னா கூட அதிலிருந்து மீண்டு வந்து என்னுடைய முயற்சியை நான் முழுமையாக செய்யணும். இப்ப அர்ஜுனனுக்கும் அதான் பிரச்சனையா இருக்கு. பகவான் சொல்றார், ஏற்கனவே இதெல்லாம் டைம் இஸ் ஆல்வேஸ் பிக்ஸ்டு. நீ ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அதனால நீ உன்னுடைய வேலையை பார் அப்படின்னு. சுவாமி பரமார்த்தஜி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார். இந்த டாபிக் சொல்லும்போது, நீ செயல் பண்ணும்போது, ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது, நீ எப்படி ஆக்ஷன் பண்ணுனா, எல்லாமே என் கையில தான் இருக்கு. நான் தான் அது பூராத்தையும் பண்றேங்கிற மாதிரி அந்த செயல் இருக்கணும். செயல் பண்ணும் பொழுது அதுக்குன்னா என்ன அர்த்தம்னா ஃபுல் எஃபர்ட்ஸ் போடணும். 100% எஃபர்ட்ஸ போட்டு ஒரு செயலை பண்ணணும். அதோட ரிசல்ட்ட ரிசீவ் பண்ற பத்தியா, அப்ப நீ என்ன பண்ணணும், எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு அப்படிங்கிற சரண்டர் உனக்கு வரணும். இது எவ்வளவு அழகா இருக்கு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இதை இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம செயல் புரியும் போது என்ன நோக்கம் இருக்கணும், பலனை அனுபவிக்கும் போது என்ன நோக்கம் இருக்கணும், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நீங்க இந்த 2 ஸ்லோகங்கள் இருக்கே, நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சி அண்ட் ஹியர் அந்த 2வது துரோணஞ்ச பீஷ்மஞ்ச நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது நமக்கு. நம்ம கர்மண்யேவாதிகாரஸ்தேலேந்து கனெக்ஷன் ஆகி நடுவுல 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 நம்ம கர்மத்தை பத்தியும் அகர்மத்தை பத்தியும் விகர்மத்தை பத்தியும் அத்தனை விஷயத்தையும் நம்ம இதுக்குள்ளேந்து எடுத்து கல் அவுட் பண்ணி சிந்திக்கிறதுக்கு இது நிறைய இடம் கொடுக்கறது. ஏற்கனவே இதுக்காக நான் நிறைய நேரம் எடுத்துட்டேன்.
உங்களுக்கு இது சௌரியமா இருந்ததோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ரொம்ப சௌரியமா இருந்தது. இந்த அளவுக்கு இத வந்து விஸ்தாரமா சிந்திக்கிறதுக்கு குருநாதருடைய அனுகிரகம் கிடைச்சது அப்படிங்க. சரி நம்ம இன்னைக்கு 35வது ஸ்லோகத்துல இருந்து படிப்போம். சஞ்சய உவாச்ச एतत् श्रुत्वा वचनं केशवस्य कृताञ्जलिर्वेपमानः किरीटी नमस्कृत्वा भूय एवाह कृष्णम् सगद्गदम् भीतभीतः प्रणम्य. இது சஞ்சயன் சொல்றார். சஞ்சயன் கூறுகிறார், கேசவஸ்ய கேசவரின் ஏதத் இந்த வச்சனம் சொற்களை ஸ்ருத்வா கேட்டு கிரீட்டி கிரீட்டிங்கிறது அர்ஜுனனுக்கு ஒரு பெயர். கிரீட்டம் வைத்துக் கொண்டிருப்பவன் கிரீட்டி. அர்ஜுனன் வேப்பமானக நடுங்கிக் கொண்டு கிருதாஞ்சலிகி கைகூப்பியவனாக நமஸ்கிருத்வா நமஸ்கரித்து பீத பீதக மிகவும் பயந்தவனாக கிருஷ்ணரை பூயக ஏவ பிரணம்ய மீண்டும் வணங்கி சகத்கதம் தழுதழுத்த குரலுடன் ஆக கூறினான். கேசவரின் இந்த சொற்களை கேட்டு அர்ஜுனன் நடுங்கிக் கொண்டு கைகூப்பியவனாக நமஸ்கரித்து மிகவும் பயந்தவனாக கிருஷ்ணரை மீண்டும் வணங்கி தழுதழுத்த குரலுடன் கூறினான். அர்ஜுனனை பத்தின ஒரு பிக்சரை கொடுக்கிறார். சஞ்சயர் கொடுக்காம அந்த பிக்சர் நமக்கு கிடைக்காது. ஏன்னா அர்ஜுனன் அங்க இதுல இருக்கான், என்ன சொல்றது, அந்த ஸ்பாட்ல இருக்கான். சஞ்சயர் பாக்குற எப்படி இவன் வந்து அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அந்த விஸ்வரூபத்தை காட்டின நீ யாரு அப்படின்னு கேட்டு அதுக்கு பகவான் பதில் சொல்லி அந்த பதில் மூலமாக கால தத்துவமாக நான் இருந்து அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறேன், நீ வெறும் காரியத்தை மாத்திரம் பார் அப்படிங்கறத சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த அர்ஜுனனுடைய ஒரு இது எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல ஆரம்பிக்கச்சே ரொம்ப ரம்யமான ரூபத்துல பார்த்துட்டான். இந்த சுக்கமா இருக்கு அந்த அந்த இதை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. அந்த பகவானுடைய அந்த வர்ணனம் இதை பார்க்கும்போது, அந்த உருவத்தை பார்க்கும் பொழுது, அந்த அலங்காரங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கு அந்த அந்த ரூபம். அதனால அந்த மனசு என்ன பண்றது, அப்போ ஒரே சந்தோஷமா இருக்கு அதை பார்க்கும் பொழுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பகவான் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல மூஞ்சி மாறுமே அந்த மாதிரி எப்படி ஃபேஸ் மாறிடுது. இந்த சௌமியமான சிரித்து கொண்டிருந்த முகம் டக்குன்னு ஒரு கோர முகத்தை அவர் காட்டுறார். பெரிய கண்கள், பெரிய இது வாய், அது பூரா வந்து ஒரே நெருப்பு, அப்படி ஒரு கோர ரூபத்தை காமிக்கிறார். அப்புறம் அவனுடைய இது என்ன ஆறுது, அவனுடைய மனசுல எப்படி ஏற்படுறதுன்னா சந்தோஷம் போய், இந்த ஒரு அழகான ஒரு வடிவத்தை பார்க்கிறோங்கிற சந்தோஷம் போய், அது மட்டும் இல்ல, சந்தோஷம் மட்டும் இல்ல, அவனுக்கு ஆச்சரியம், விஸ்மயமா இருக்கு அவனுக்கு. அப்படியே ஒரு ஒரு பெரிய அதிசயத்தை பார்க்கிற மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறவனுக்கு அது சடனா அது வந்து என்ன ஆயிடுறதுன்னா ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்றது. இந்த பயம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, இவர் இந்த பயம் ஏன்னு கேட்கும் பொழுது அது கால ரூபமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அந்த ஊழிக்காலமாக இருக்கக்கூடிய அந்த பகவானை பார்த்த உடனே என்ன பிசிக்கல் இது என்ன ஏற்படுறது அப்படிங்கறத இங்க அழகா காட்டுறார். வேப்பமானக ரொம்ப நடுங்கிறது உடம்பெல்லாம். முன்னாடியே சொன்ன பிரவ்யதிதாந்தர் ஆத்மா, உள்ளேயும் நடுங்கிறது வெளியிலயும் நடுங்கிறது. எனக்கு ஒரே வந்து நடுக்கமா இருக்கு, எல்லாரும் நடுங்குறாங்க, பாக்குறவங்க எல்லாரும் நடுங்குறாங்க இத அப்படின்னு வேற சொன்னோம். அப்ப இது வந்து ஏற்கனவே நடுங்கி கொண்டிருக்கிறது. இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் தெரிஞ்ச உடனே, பகவானுடைய உண்மையான ஒரு ஒரு பர்பஸ் ஆஃப் திஸ் இது என்ன அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நடுக்கம் ஏற்படுறது. அப்பதான் ஒரு பயம் ஏற்படுறது. அந்த பயம் என்ன ஆகுது, நடுக்கமா மாறி அடுத்தது பக்தியா மாற போறது. பயம் டு பக்தி, அதுக்கு நடுவுல இந்த நடுக்கம் இருக்கு. இந்த நடுக்கத்தினால என்ன பண்றான்னா கைய கூப்பிட்டு நமஸ்காரம் பண்றான். சாதாரணமா அவன் வந்து வாயால வார்த்தை சொல்றதை விட எல்லாருமே நீங்க பாருங்க, யாராவது நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா முதல்ல இப்படி பண்ணினாதான் அது வந்து நம்மளுடைய இதை பணிவை காமிக்கிறது. இப்ப பணிந்து போறான். பகவானை பார்த்து, அப்பா நீ இவ்வளவு பெரிய ஆளா, நான் உன்னை சாதாரணமா நினைச்சுட்டேனேப்பா, உனக்கு ஒரு பெரிய நமஸ்காரம்.
சாதாரணமா நமஸ்காரம் பண்ணல. இந்த கைய கூப்பி சாதாரணமா நமஸ்காரம் பண்ணாம பீத்த பயந்து கொண்டு, நடுக்கம், அந்த பயம் அதோட கூட இப்பேற்பட்ட ஒரு பகவானுக்கு பக்கத்துல நான் நிக்கிறேனே, இதுக்கு நான் அருகதை இருக்கிறவனா இல்லையான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு எண்ணம் அவன் மனசுக்குள்ள ஓடும். ஏன்னா நம்ம சில பேரோட அந்த நம்மளோட கூட பழகுறவங்களையே பார்த்து அவங்களுடைய ஒரு 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 மேக்னிஃபிஷன்ட் லுக்க நம்ம பார்க்கும் பொழுது, அறிவுபூர்வமாக அவங்கள பார்க்கும் பொழுது, அப்ப நமக்கே அவங்க கிட்ட ஒரு 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 பெரிய ஆச்சரியம் கலந்த ஒரு பார்வை பார்ப்போம். சாதாரணமா கூட பழகுறவங்க கொஞ்சம் புத்திசாலின்னு தெரிஞ்சிருக்கனாலே. இங்க பார்க்கறது பகவானையே பார்க்கிறார். அதுவும் காலரூபமாக இருக்கக்கூடிய பகவானை பார்க்கிறார். கால தத்துவத்தை பற்றி உபதேசம் செய்திருக்கிறார். அதனால அவனுக்கு அவனை பார்க்கும்போது ஒரு பயம் ஏற்படுகிறது, ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது, குரல் தழுதழுக்கிறது. இது சாதாரணமா பேச முடியுமா? ஒரு ஒரு ஓவர்வெல்மிங்கா இருக்குன்னு சொல்லுவோம்ல. நம்மளால பேச முடியல. எனக்கு நான் கத்கதம் அப்படின்னு. கத்கதம்ங்கிறது வார்த்தை சாதாரணமா வீடுகள்லயே யூஸ் பண்றதுதான். ஒரு பாலக்காடு சைடுல எல்லாம் இது வந்து ரொம்ப நார்மலா யூஸ் பண்றது அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவார். நம்ம இந்த தஞ்சாவூர் சைடுல தெரியல எனக்கு கத்கதம் யூஸ் பண்ற மாதிரி. ஆனா கத்கதிக்கிறது அப்படின்னு சொன்னாலே குரல்ல ஒரு தழுதழுப்பு இருக்கு வருது அப்படின்னு. அந்த தழுதழுப்பு ஏன் வரும் அப்படின்னா அந்த சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சி, ஒரு ஒரு இளகி போயிடும் மனசு. அப்ப அந்த அழுகைக்கும் அந்த பேச்சுக்கும் நடுவுல வரக்கூடியதுதான் இந்த குரல் தழுதழு. கண்ல ஜலமா கொட்டும், பேசுறதுக்கு வார்த்தை வராது. ஆனா பேசுறதுக்கு நிறைய இருக்கும். சொல்றதுக்கு தெரியாது, சொல்ல முடியாது. அதுதான் அந்த தழுதழுப்பு. அந்த நிலையில இருந்து கொண்டு அவன் இப்பொழுது தொடர்ந்து அவன் தன்னுடைய அந்த பக்தியின் வெளிப்பாட்டை அவன் காட்டப் போறான். ரொம்ப அழகா காட்டுவான் அர்ஜுனன். நாமளும் அதை அடுத்த சத்சங்கத்துல இருந்து படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல இந்த சத்சங்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை.